வணக்கம், இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. 1948 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர் தான் KA செங்கோட்டையன். இவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகராக இருக்கிறாரு. எம்ஜிஆருடைய விசுவாசியாகவும் இருக்கிறார். இவர் முதல்ல அதிமுகவில் சேரல. இவர் முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருக்கும்போது திமுகவில் சேர்றார். அதன் பிறகு எம்ஜிஆர் திமுகவை விட்டு அதிமுகவை தொடங்கும் போது செங்கோட்டையன் அவர்களும் திமுகவிலிருந்து வெளியில வந்து அதிமுகவில் எம்ஜிஆருடன் சேர்ந்து அதிமுகவில் பயணிக்க ஆரம்பிக்கிறார். 1971 திமுகவில் சேர்ந்த அவர் 1972 எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து அதிமுகவில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். 1972 அதிமுக கூட இவரோட பயணம் தொடங்குது. தற்போது 2025 இதோட அவரோட பயணம் அதிமுகவோட நின்றுடுச்சா அப்படின்ற கேள்விதான் இங்க எழுந்திருக்கு. ஏன்னா கட்சியிலிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படின்றதா இங்கே செய்தி. தொடர்ந்து இந்த 53 வருடங்களாக அஇஅதிமுகவில் பயணித்து கொண்டிருந்த செங்கோட்டையன் அவர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்படுறாரு. அவர் கட்சியில் பெரிதும் தன்னோட உழைப்பை போடுறாரு. அதன் விளைவாக அவர் எம்ஜிஆருடைய குட் புக் அப்படின்றதுல செங்கோட்டையன் அவர்கள் இடம்பெறாரு. அதன் பிறகு 1975 கோவையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இந்த பொதுக்கூட்டத்தை நல்ல தடபிடலாக செங்கோட்டையன் அவர்கள் பண்ணி முடிக்கிறாரு. இதன் ரிசல்ட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. அதன் தொடர்ச்சியாக அவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைக்குது. ஸோ 1977 தான் சத்தியமங்கலத்தில் இவர் முதலா சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. அப்போது அவருக்கு ஆப்போசிட்ல நின்ற காங்கிரஸ் வேட்பாளரை 1506 வாக்குகள் வித்தியாசத்தில் செங்கோட்டையன் வீழ்த்தி அவருடைய முதல் வெற்றியை அவர் பதிவு பண்றார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 1980 கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை கடைசி தேர்தல் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நின்று அங்கதான் வெற்றி பெறாரு. ஆனா இவர் 1906 மட்டும் அவர் தோல்வியை தழுவுறாரு. அது மட்டும் இல்லாம 2001 அவர் ஜெயிச்சாலும் அவருக்கு மினிஸ்ட்ரி கிடைக்கல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அண்ட் 1989 அதிமுக அப்படின்றது ஜா அப்படின்ற 2 அணிகளாக பிரியுது. அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவருக்கு துணையாக நின்று சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு அப்படும் அவர் வெற்றி பெறார் அப்படின்றதையும் பார்க்குறோம். அண்ட் என்னென்ன பொறுப்புகளில் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த ஈரோடு அதிமுக செயலாளராக இருந்திருக்காரு, அதிமுகனுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கார், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், ஈரோடு ஆவின் சேர்மனாக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் 1980 இருந்து மொத்தம் 17 வருடம் அவர் மாவட்ட செயலாளராகவும் செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கார். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் பரவலாக பேசப்படும். ஜெயலலிதா அவர்களுடைய காலில் முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் தான் அவருடைய காலில் விழுந்து அந்த ஒரு பழக்கத்தை அதிமுகவினருக்கு தொடர்ந்து அப்படி கொடுத்துட்டு வந்தது. அதுக்கு புள்ளி போட்டதே செங்கோட்டையன் அவர்கள் தான் அதிமுகவில் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும். அண்ட் 1989 ஜெயலலிதா அவர்கள் 33 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. அதுல ஈரோடுல மட்டும் 11 தொகுதி. இந்த 11 தொகுதியில 7 தொகுதியை ஜெயிச்சு கொடுக்குறாரு செங்கோட்டையன் அவர்கள். அதுவும் அம்மாவுக்காக செங்கோட்டையன் அவர்கள் அதை செய்து கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கும். அண்ட் 1991 இருந்து 1996 வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு போக்குவரத்து துறையை ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க. அண்ட் 2011 இருந்து 2016 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்துறை அமைச்சர், IT, வருவாய்த்துறை அமைச்சர் அண்ட் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அவர் இருந்திருக்காரு. அண்ட் 2016 இருந்து 2021 எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் அவர் இருந்திருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூடயே பயணம் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை வகுத்து கொடுக்கும் ஆளாகவும் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் 2016 அவர் ஜெயிச்சாலும் அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அவருக்கு EPS அவருடைய அந்த அவரோட கேபினெட்ல தான் மினிஸ்ட்ரியை பள்ளிக்கல்வித்துறையில செங்கோட்டையன் அவர்கள் வாங்குறாங்க. ஸோ ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம்,
ஏடிஎம்கே அப்படின்றது பல இதாக ஸ்பிளிட் அப் ஆச்சு அப்படின்றது. ஸோ அப்பழும் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடராக அதிமுகவில் இருந்தும் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்திலையும் தன்னுடைய வாய்ஸை வந்து அகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே என்னைக்குமே அவர் ரைஸ் பண்ணது கிடையாது. ஸோ இவ்வளோ வருஷம் ஆகும்போதும் எல்லாருக்கும் இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிபலாக மாற மாட்டாரு அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. அதிருப்திகள் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் காலமாக தெரியுது அப்படின்னாலும் ஹி ஓன் பிகம் அ ரிபல் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவலாக இருந்தது. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து அதன் பிறகு ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்திருக்காரு. அதுலேயும் அவர் பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் இன்னொன்று, அவர் கூவத்தூர் இஷ்யூ நடக்கும்போது எல்லாமே வந்து அடுத்த சிஎம்மாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருந்த அந்த நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் தான் வந்து சிஎம் ஆகிறார். ஸோ அதற்கும் செங்கோட்டையன் அவர்கள் தான் இபிஎஸ் அவர்களை கை காட்டினார். அவருக்கு வந்த அந்த வாய்ப்பை அவர் தான் வந்து அக்செப்ட் பண்ணாமல் எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்ற மாதிரியான பேச்சும் கட்சிக்குள்ளேயும் கட்சியை சுற்றியும் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் அப்படியே போயிட்டு இருந்த அந்த ஒரு பாண்ட் வந்து கேஏஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அது செங்கோட்டையன் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வந்து ஏற்பட்டு விட்டது அப்படின்றது வந்து தெரியுது. அண்ட் செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, போன மாதம் 5ஆம் தேதி நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 நாள் கெடு கொடுக்குற மாதிரி சொன்னார். அது 10 நாட்கள் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ 10 நாளுக்கு வந்து நீங்கள் வந்து இது ஆலோசித்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. இந்த 10 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. ஒருங்கிணைந்த அதிமுக, அதுதான் செங்கோட்டையன் அவருடைய டேக்லைனாக வந்து இருந்தது. அதுதான் அவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட அவரும் கேட்டிருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து 2-3 நாட்களுக்கு முன்னாடி தேவர் ஜெயந்தி அன்னைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சந்திச்சு அந்த பிரஸ் மீட்டில் வந்து அவர் இருக்காரு. அதுக்கப்புறமா அவரும் ஓபிஎஸும் சேர்ந்து சசிகலா அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போவே வந்து அவர் கொடுத்த பிரஸ் மீட்டில் என்ன சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், லைக் இந்த மாதிரி கட்சி எனக்கு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வந்து வேணும், அதிமுக பலமோடு இருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் இவங்களை சந்திச்சதன் அடிப்படையில் என்னை கட்சியை விட்டு நீக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்றது கட்சியினுடைய கோட்பாடு. இந்த விஷயங்கள் கட்சி சொல்லியிருக்கு, அதுக்கு அகேன்ஸ்டா செங்கோட்டையன் அவர்கள் நடந்துட்டார் அப்படின்றதுனால செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இனிமே அதிமுக இருக்கும் யாருமே எந்தவித தொடர்பும் செங்கோட்டையன் அவர்களுடன் வைத்திருக்க கூடாது அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் செங்கோட்டையன் அவர்கள் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, 53 வருஷமாக நான் இந்த கட்சியில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த மீடியாக்கள் தான் இதை வந்து நான் சொன்னது ஒரு 10 நாள் கெடு வச்சிருக்காரு இவர் எடப்பாடிக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இது கொண்டு வந்தீங்க. நான் சொன்னது ஒரு 10 நாள் டைம் லைன், அதுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இவங்களை யார் யார் கட்சியில சேர்க்கலாம் என்ன அப்படின்றத அதையும் பொதுச் செயலாளர் அவரே முடிவு பண்ணி அவருக்கு என்ன வேணுமோ அவர் பண்ணட்டும், பட் அந்த டாக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த இன்னைக்கு நடந்த அந்த பிரஸ் மீட்ல. அதன் பிறகு பல விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. கட்சியிலிருந்து போன பலரும் வந்து துயரத்தோடு இருக்கிறதுனால தான் நான் வந்து கட்சியில சேர்ப்போம், கட்சியோட வளர்ச்சிக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்றதும், நாங்கள் ஒரு 6 பேர் வந்து சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட சந்திச்சு எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தோம். ஆனால் எடப்பாடி அவர்கள் உங்ககிட்ட பிரஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து என்னை சந்திக்கல அப்படின்னு பச்சை பொய் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு. அண்ட் இது எல்லாமே நான் இந்த ஸ்டெப்லாம் எடுக்கிறதே வந்து வெற்றியை அதிமுக எட்ட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட மட்டும்தான், மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா கடந்த லாஸ்ட் முடிஞ்ச அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 தொகுதியில் அதிமுக 3வது இடத்துல வந்து போயிருக்கு, 2 தொகுதியில் 4வது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால 2024 அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு படு தோல்வி மாதிரி தான் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் கன்னியாகுமரி விளவங்கோடில் நடந்த அந்த இடைத்தேர்தலில் 5000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கோம், 2 லட்சம் அப்படின்ற இடத்துல 5000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு கட்சியினுடைய நிலை இருக்குது அப்படின்றத வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அவர். அண்ட் அவர் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. ஆனா அவர் தான் வந்து A1 டீமா வந்து இபிஎஸ் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றது மக்களே அறிவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அவரை கட்சியை விட்டு தூக்குனது எனக்கு பெரும் மனவேதனையும்
வருத்தத்தையும் நான் கண்ணீர் விடுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து செங்கோட்டன் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் எனக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை, ஏன்னா 53 வருடமாக நான் இந்த கட்சியில் வந்து இந்த இயக்கத்தில் வந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அண்ட் 1975 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதை இன்னைக்கு கட்சியிலேருந்து நீக்கிற அந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதுவும் நிரந்தர பொதுச்செயலாளர் எதுவுமே கிடையாது, அவர் தற்காலிக பொதுச்செயலாளராக தான் அவர் வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணிட்டு 1975 எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, கழக தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பொதுச்செயலாளர் நியமனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு 43 பக்க ஒரு லெட்டர் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கே வந்து 75 வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எதை கட்சியில் உள்ள எந்த விஷயத்தை மாத்தினாலும் இந்த விஷயத்தை மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தாரு. ஸோ என்னை இப்போ எந்த அடிப்படையில் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க, ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர்னா அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு இது மாதிரி சொல்லியிருக்கலாம், ஒரு லெட்டர் வேலை ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுத்திருக்கலாம், ஆனால் எடுத்த உடனே எனக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. அண்ட் உங்களுக்கே தெரியும், 2 முறை எனக்கு கட்சியில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச போதும் நான் அதை விட்டேன். நான் தான் வந்து எடப்பாடி அவர்களை முதல்வராக்குற அந்த ஒரு பேப்பரை சைன் வாங்கி எல்லாருக்கிட்ட இது பண்ணி இந்த பேப்பரை படிச்சு காட்டினதே நான் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் லீடராக நான் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ திரும்ப கட்சியில் இணையர் தான் என்னுடைய ஆசை. ஸோ கட்சியில் இணையறதுக்கு சட்டப்பூர்வமாக என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்றதை நான் வந்து வழக்கறிஞர்கிட்ட பேசி அடுத்ததாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அப்படின்றத நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ 53 வருட காலம் இயக்கத்துக்காக உழைத்த செங்கோட்டையன் அவர்களுடைய நிலை இனிமேல் என்னவாக இருக்கும் அப்படின்றத அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன நடவடிக்கை இல்லை என்னென்ன முடிவு அடுத்ததாக எடுக்க போறாரு அப்படின்றதும் வழக்கறிஞர்கிட்ட பேசி அடுத்த முடிவு என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தரப்புலையும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.